ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு காரிகை. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்து கிருஷப் அகாடமியோடைய 50 days ரிவிஷன் ஸ்டடி பிளான் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா கிருஷப் அகாடமியோடைய அஃபிஷியல் டெலிகிராம் குரூப்லேயும் இருக்குது. இப்போ நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கல்ல ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச், அதுலேயுமே இந்த ஸ்டடி பிளான் சார் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா 50 days ரிவிஷன் ஸ்டடி பிளானு. இது மே 5 ஸ்டார்ட் ஆகுது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான் இன்னும் இருக்குது. இப்போ இது உயிர் நாடி 1, உயிர் நாடி 2, உயிர் நாடி 3, உயிர் நாடி 4, மொத்தம் 5 உயிர் நாடி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு உயிர் நாடிக்கும் பார்த்தீங்கன்னா 10 days இருக்குது. அந்த ஒவ்வொரு உயிர் நாடிக்கும் பார்த்தீங்கன்னா 8 days படிப்பும், 2 days ரிவிஷனு, 11th day எக்ஸாம் அப்படி இருக்க மாதிரி சார் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா யாருக்கு பொருத்தமாக இருக்குமோ இல்லையோ, நிறையா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது மாதிரி பிளான் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே நம்ம அவங்க கண்டக்ட் பண்ண ஸ்டார் டெஸ்ட்டெல்லாம் படிச்சிருந்தோம்னா இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் ஸ்டார் டெஸ்ட்டுமே நான் எழுதினேன். அதுவும் இல்லாமல் நான் பேட்ச் ஸ்டூடெண்ட்டும் வேறு பேட்சில் இருக்கிற ஸ்கெடியூலுமே ஒரு 11th ஸ்கெடியூல் வரைக்கும் ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறமா ஃபுல்லாக நான் ஸ்டார் டெஸ்ட் மட்டும் தான் ஃபாலோ பண்ணேன். அதுலேயுமே இப்போ லாஸ்ட்டாக கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்டார். அந்த டோட்டல் ஸ்டாரில் இருக்கிற டோட்டல் ஸ்டாரில் மிச்சம் இருக்கிற அந்த 24 லெசன் கொடுத்தாங்க. அந்த 24 லெசனில் ஒரு 5 லெசன் கிட்டே நான் படிக்காமல் இருந்தேன். அதையுமே நான் படித்து முடிச்சுட்டு தான் நான் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த உயிர்நாடி 1ல் பார்த்தீங்கன்னா தமிழில் இலக்கணம் எழுத்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்சில் இந்தியன் பாலிட்டி, அது மேக்ஸில் நடத்துகிறேன்னு சொல்லியிருக்காங்க. 1 to 5 வீடியோ நடத்துகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது யூனிட் 8 கரண்ட் அஃபேர்ஸு, இதெல்லாம் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நான் அதுக்கு செப்பரேட்டாக மெட்டீரியல்ஸ்லாம் எதுவும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அவங்க கொடுக்குறதையும் நம்ம இப்படி படிச்சுக்கலாம். பாருங்கள், இது ரிவிஷன் பேட்ச். இதில் எத்தனை பேர் ஆட் ஆகிருக்கீங்கன்னு தெரியல. மே 5க்குள்ளே ஆட் ஆகாதவங்க ஆட் ஆகிருக்காங்க. அப்போ தான் நம்மளுக்கு புரியும். இப்போ தான் பேட்ச்சு ஓப்பன் பண்ண மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெட்டீரியல் பிடிஎஃப் கொடுத்துருக்குறாங்க. இது ஒவ்வொன்றுமே அவ்வளோ ஒர்த்தாக இருக்குது, அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்குமே பார்த்து கொடுத்துருக்குறாங்க. இது நல்லா பயன்படுத்துகிறவங்க நல்லா பயன்படுத்திக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு உயிர்நாடியில் டே 1 நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். 5ஆம் தேதி பிளானு. இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே படித்து வச்சிட்டோம்னா அடுத்த இருக்கிறட்டி நம்ம இப்படி ஈஸியாக படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் நடுவில் என்ன ஒரு கமிட்மெண்ட்ஸ் எதனா வந்துச்சுன்னா நம்ம மனசு வருத்தப்பட தேவையில்லை. அதனால் நம்ம இப்பயே 1 by 1 அப்படி படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கணும். இப்போ சயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. சயின்ஸில் எல்லாமே பாக்ஸ் டாப்பிக்காக கொடுத்துருக்குறாங்க. ஷார்ட் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எனக்கு நான் மேக்ஸுக்குமே நான் அவங்க தான் ஃபாலோ பண்ணுறேன். அடுத்தது ஒருமை பண்ண புரியுறது, அதுக்கான பிடிஎஃப், அது எப்படி படிக்கணுன்ற மாதிரி வீடியோ போட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் எந்த அகாடமி ஃபாலோ பண்ணுறீங்க, இதில் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா, இல்லை ஓனாக படிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது நாளைக்கு உயிர்நாடி 1 நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணேன், இல்லை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா, எனக்கு பண்ணலையா, இல்லை உயிர்நாடி 2 படிக்க போகிறேன்னா அப்படின்ட்டு நாளைக்கு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பாய்.